ஆசிரியர் தினம். நற்போதனை தரும் உடன்படிக்கை. நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகின்றேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நீதிமொழிகள் 4:2. போதிப்பதும் போதனையை கேட்டு அதில் நன்மையானதை நடைமுறைப்படுத்துவதும் சிறப்பானது ஆகும். ஆண்டவர் அருளும் போதனைகள் நமது எண்ணங்களை தூய்மையாக்கி மேன்மையான வாழ்வினை தரும். இன்று பலர் நற்போதனையையும் தீய போதனையையும் பகுத்தறிவதில் பல கடினங்களை சந்திக்கின்றனர். துன்ப காலங்களில் சக மனிதரிடமிருந்து வரும் குறுகிய பார்வையுடைய போதனைகள் நம்மை படுகொலிக்குள் தள்ளிவிடும். மாறாக ஆண்டவருடைய போதனைகள் இனி பயணிக்க பாதைகளே இல்லை என எண்ணும் போது பல புதிய பாதைகளை காட்டக்கூடியது. இன்றைய காலை தியானத்தில் கர்த்தர் நமக்கு தரும் போதனை என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்பதே ஆகும். திருமறையில் நாம் கவனிக்கும் போது ஆண்டவரது ஆலோசனைகளும் வழிகாட்டல்களும் நேரடியாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் அப்போஸ்தலர் மூலமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளதை அறியலாம். இன்று ஆண்டவரது ஊழியக்காரர்கள் வழியாக தரப்படுகின்ற நற்போதனைகளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா அல்லது உதறி தள்ளுகிற மனநிலையில் இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். கடவுளிடமிருந்து நமக்கு வரும் போதனைகள் நமது வாழ்வை காக்கும் நேர்த்தியான உடன்படிக்கைகள் ஆகும். சங்கீதம் 32:8 திருமறை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கூறுகின்றது. ஆகவே ஆண்டவருடைய உபதேசங்கள் நமக்கு நல்வழி காட்டுபவை என்பதை உணர்வோம். ஒருவேளை நமது தவறான முடிவுகளினாலும் செயல்களினாலும் நமது பாதைகள் முடக்கப்பட்டு இருக்குமானால் அவைகள் ஆண்டவருடைய நற்போதனையினால் புதிதாய் மலரும் என்பதில் ஐயமில்லை. ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு எப்போதுமே அசைக்க முடியாத போதனைகளாக இருக்கின்றன. அந்த வார்த்தைகளை நாம் நமது உள்ளங்களில் ஏற்று அதன்படி நடக்கும்போது இந்த உலகின் காரியங்களையும் நமது பணியிடத்தின் காரியங்களையும் எதிர்கொள்வதற்குரிய ஞானத்தை கடவுள் நமக்கு தருகின்றார். ஜெபம். அன்பு கடவுளே, உமது நற்போதனைகளை வாழ்வில் பின்பற்றி நிறைவுடன் வாழ துணை புரியும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்.